வெல்கம் டு பாட்காஸ்ட் வித் முகேஷ். இன்னொரு பாட்காஸ்ட் தான் இப்போ பண்ண போகிறோம். இன்னொரு ஆடியோ புக்கு நம்ம நவீன் ப்ரோக்கு நான் மறுபடியும் தேங்க் பண்ணிக்கிறேன். இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காரு நமக்கு. இந்த எபிசோட் என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பகத்சிங்கோட புக்கு வை ஐ எம் ஏத்திஸ்ட்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லேயே இருக்குது, தமிழில் நான் ஏன் நாத்திகன்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த புக்கில் இருக்கிற இதுதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். என்ன சொல்லியிருக்காரு பகத்சிங் அப்படின்றதான் இல்லை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இந்த பாட்காஸ்ட்டுக்குள்ளே. ஆக்சுவலாக பகத்சிங் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, இந்த உலகத்தை ஒரு சக்தி ஆழ்ந்துட்டு இருக்கு, அதுதான் காப்பாத்துன்ற விஷயத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை. உலகம் தானா உருவாச்சு, அதில் நம்மளும் இருக்கோன்றது தான் என்னோட நம்பிக்கை. இந்த விஷயத்தை என் நண்பர்களோட நான் ஷேர் பண்ணும்போதே எனக்கு தற்பெருமை அதிகம், ரொம்ப நீ கர்வம் பிடிச்ச ஆளா இருக்க, அகங்காரம் அதிகன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு பகத்சிங் என்ன பதில் கொடுக்குறாருன்னா, ஒருத்தனுக்கு அகங்காரம் அதிகமா இருந்தா அவன் கடவுள் கூட போட்டி போடணும்னு தான் நினைப்பான். நீ பெருசா நான் பெருசா தான் காட்ட நினைப்பான் தவிர அவன் நாத்திக கொள்கையை பேச மாட்டான். அதே மாதிரி தற்பெருமை அதிகமா இருந்தான், நான் தான் கடவுள், நான் சொல்றதுதான் சட்டம், நான் சொல்றதுதான் செய்யணுன்ற மாதிரி தலையில ஹெட்வெயிட்டோட தெரிவான். அவனுக்கு தான் தற்பெருமை இருக்கும். என்னை பொறுத்தவரையும் நான் இந்த ரெண்டு கேட்டகரிகளுமே வர மாட்டேன். நான் கடவுளே இல்லைன்றத சொல்ல வரேன். ஆரம்ப காலத்துல என்னோட பள்ளி பருவத்திலேயே நான் அந்த கடவுளை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். கடவுள் பக்தியும் அப்ப இருந்தது. எங்க அப்பா மூலமா தான் கடவுள் பக்தி எனக்கு அதிகமா இருந்தது. சின்ன வயசுலேயே இந்த டர்பன் கட்டுறது, எல்லா மதத்தையும் நான் ஒன்றா மதிக்கிறது, எங்களோட பாரம்பரியத்தையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். என் கல்லூரி போகும்போது தான் நான் ஒன்னொன்னா எல்லா கடவுள் பற்றியும் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொருத்தரும் என்கிட்ட ஒரு மாதிரி பழகினாங்க. ஒருத்தங்க நல்லா பழகினாங்க, ஒருத்தர் சரியாக பழகலை. இருந்தாலும் நான் என்னோட கடவுளை பற்றின ஆராய்ச்சியில் நான் மேற்கொண்டேன். எல்லாமே நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன், தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு போக போக தான் எனக்கு கடவுள் இல்லைன்றது புரிய வந்துச்சுன்ற மாதிரி அவர் பகத்சிங் சொல்றாரு. பகத்சிங் பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சி இயக்கத்தில் ஜாயின் பண்ணாரு, சுதந்திர போராட்டத்தப்ப. அந்த இயக்கத்தில் இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் இல்லைன்றத சொல்றாங்க, ஆனால் அதை மறுக்க மாட்டுறாங்க. கடவுள் இஷ்டம்னா கும்பிட்டுக்கலாம், இல்லைன்ற மாதிரி தான் இருக்காங்க தவிர தீவிரமாக எடுக்க மாட்டுறாங்கன்ற மாதிரி அவர் சொல்ல வர்றாரு. இதெல்லாம் ஒரு காலேஜ் படிப்பு முடிஞ்ச பிறகு. அதுக்கப்புறம் இன்னொரு இயக்கத்துக்கு போறாங்க. கடவுள் நம்பிக்கை அவங்க ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அவங்க கடவுள் மறுப்புன்ற கொள்கையே இல்லை, என்னன்னா புரட்சின்ற விஷயத்த பேசுறாங்க தவிர கடவுள் மறுப்பு எதிர்த்து யாரும் பேச மாட்டாங்கன்ற மாதிரி இவர் சொல்ல வர்றாரு பகத்சிங். அதுக்கப்புறம் என்னன்னா அவரே அந்த இயக்கத்துக்கு தலைவர் ஆயிடுறாரு. அவர் அந்த ஐடியாலஜி எல்லாம் ஃபுல்லா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. தெரிஞ்சுட்டு இவர் மக்களுக்கு ப்ரீச் பண்றாரு. ஒரு சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு சில பேர் நம்பிக்கையை அப்படியே விட்டுடலான்ற மாதிரி அவர் முடிவு பண்ணிடுறாரு பகத்சிங். அதான் அவர் லெனின், மார்க்ஸ், இந்த மாதிரி இந்த கம்யூனிஸ்ட் லீடர்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களோட புக்கெல்லாம் படிச்சு எனக்கு இந்த ஐடியாலஜி நான் இது பண்ணேன், கத்துக்கிட்டேன். அது தெரிஞ்ச பிறகு நான் கடவுள் கும்புறதே விட்டுட்டேன்ற மாதிரி பகத்சிங் சொல்றாரு. பகத்சிங் பாத்தீங்கன்னா இந்த லாகூர் இன்சிடென்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுக்காக கைது பண்ணிடுறாங்க பிரிட்டிஷ் போலீஸ் ஆஃபீஸர். போலீஸ்காரங்க பாத்தீங்கன்னா அவர்கிட்ட சாஃப்டா தான் பிஹேவ் பண்ணாங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்கன்னு எனக்கும் புரியல. அதுக்கப்புறமா அங்க இருக்கிற ஆஃபீஸரை கேட்கும் போதுதான் எனக்கு புரிய வந்துச்சு. இதை மாதிரி தசரா பண்டிகைப்ப குண்டு போட்டிருக்காங்க இவங்க புரட்சி இயக்கம், அதனாலதான் உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. அவர் சம்மந்தப்படவில்லை, ஆனா இருந்தாலும் அவர் அந்த இயக்கத்துல இருந்தாலும் அவரை தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் அது பண்ணல, நான் அது தப்பு பண்ணலன்னு சொன்னாலும் அவங்க ஏத்துக்க ரெடியா இல்லை, அவனை தூக்குல போட போறோன்ற மாதிரி சொல்லிடுறாங்க பகத்சிங்க. அவர் அதுக்கு முன்னாடி கடவுளை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறாங்க. இருக்கு ஆஃபீஸர்லாம் நீ 2 வேளை பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்றாங்க. அவர் முடியாதுன்னு சொல்றாரு. இவங்க அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, பட் இருந்தாலும் நான் கும்பிட மாட்டேன்ற மாதிரி அவர் தீவிரமா அவரோட ஸ்டாண்ட்ல உறுதியா இருக்காரு. ஒரு சில பேர் இந்த கடவுள் நம்பிக்கை விடுறதுக்கெல்லாம் பெரிய துணிச்சல் வேணும். ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கடவுள் நம்பி இது மாதிரி பயந்துட்டு வாழ்க்கை நல்லா இருக்கணும், அது நல்லா இருக்கணும், இது நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிப்பாங்க. அடுத்த ஜென்மத்தில் நான் எப்படி இருக்கணும், எனக்கு இது கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிப்பாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் எப்பவுமே சாக போறேன்றது எனக்கு தெரியுன்ற மாதிரி பகத்சிங் சொல்றாரு. செத்தாலும் எனக்கு கவலை இல்லை, நான் கும்பிட மாட்டேன்ற மாதிரி அவர் உறுதியா இருக்கார் ஒரு ஸ்டாண்ட்ல. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னை தூக்கில போட்டாலும் பரவாயில்ல, நான் கும்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காதுன்ற மாதிரி அவரோட நிலைப்பாடுல ரொம்ப உறுதியா இருக்காரு. பகத்சிங் பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்தை பத்தி என்ன சொல்றான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி மக்களுக்காக அவங்களோட அடக்குமுறைக்கும் அவங்களோட விடுதலைக்காகவும் அவங்களோட ரைட்ஸ்க்காகவும் அவங்களோட வறுமைக்காகவும் போராட யார் ரெடியா இருக்காங்களோ அவங்க உண்மையான சுதந்திர போராட்ட தியாகி. நான் என் வாழ்க்கையை அதுக்காக அர்ப்பணிக்க தயாராகிட்டேன். என்ன மாதிரியே நிறைய பேர் என்னோட போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்கன்ற மாதிரி அந்த சுதந்திர போராட்டத்தை பற்றி சொல்றாரு. இந்த வெள்ளைக்காரங்க நம்மளோட சொத்து எல்லாத்தையும் சொரண்டிட்டு போறாங்க, சும்மா விடக்கூடாதுன்ற மாதிரி பகத்சிங் சுதந்திர போராட்டத்தை பற்றி ஒன்று சொல்றாரு. அவர் சுதந்திர போராட்டம் பண்ணும்போதே இறை நம்பிக்கை கிட்ட வந்துட்டாரு. அந்த ஐடியாலஜியும் அவங்க ப்ரீச் பண்ண பாக்குறாரு. எல்லாரும் எள்ளி நகையாடுறாங்க, கிண்டல் பண்றாங்க. உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு பதில் விவாதத்துக்கு வச்சா அவங்களால ஜெயிக்க முடியல பகத்சிங்கோட. என்ன சொல்ல வரதான், ஒரு உதாரணத்துக்கு இப்ப காந்திஜி இருக்காருன்னா அவர் வைக்கிற ஐடியாலஜி எல்லாமே சரியில்லை, அவர் சுற்றியும் ஒரு முரண் இருக்கு, அதை சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. அவர் பெரிய ஆளு, காந்திஜி எவ்வளவு பெரிய மகான்ற மாதிரி தான் அவங்க பாக்குறாங்க தவிர்த்து அவரோட குறையை யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இது மாதிரி
பகுத்தறிவோட யோசிச்சு கேள்வி கேட்கறது தான் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம் வந்து எனக்கு கொடுக்குற சக்தின்ற மாதிரி அவர் சொல்ல வராரு. கடவுள் நம்பிக்கை போயிருச்சுன்னா உங்களுக்கு நிறைய விஷயத்த பார்த்தீங்கன்னா சிந்தனை வந்துகிட்டு இருக்கும், யோசனை வரும், நிறைய குழப்பங்கள் வரும். ஆனால் உங்களுக்கு போக போக உங்களுக்கு ஒரு போராட்ட உணர்வு வந்து உண்டாக்கி விட்டுரும். அதான் எனக்கு உண்டாக்கி விட்டுச்சுன்னு சொல்லிட்டு பகத்சிங் சொல்றாரு. சிங் மக்களுக்கு எப்படி கடவுள் நம்பிக்கை உருவாதுன்ற பத்தி பேசுறாருன்னா, பயத்தினாலையும் இந்த உலகத்துல ஒரு சக்தி இயங்கிட்டு இருக்கனாலையும் மட்டும்தான் அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உருவாது. அதை ஒரு சக்தியா நினைச்சு அவங்க கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க கடவுள்னு பேர் வச்சு. அது எல்லா மதத்திலயும் இருக்கு, வெளிநாட்டிலயும் இருக்கு, நம்ம நாட்டிலயும் இருக்கு. ஆனா இந்த மதம் இருக்கிறதுனால பிரிவினைவாதம் தான் மக்களுக்குள்ள ஏற்படுதுன்னு தவிர ஒத்துமையும் சமத்துவமும் அவங்களுக்குள்ள உண்டாக்காம பிற்போக்கான பாதையில தான் அவங்க கொண்டு போய் சேர்க்குது. ஒரு தத்துவத்தையும் அந்த மதத்துல இருக்க பிற்போக்கத்தையும் நம்ம வெள்ள கழிஞ்சா மட்டும்தான் முற்போக்கான பாதையில செல்ல முடியும், நல்ல தத்துவத்தை வந்து மக்களுக்கு சொல்ல முடியும். அதுக்காக இந்த புத்தகத்துல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்கு சொல்ல பார்த்துட்டு அதுல இருக்கிற நல்ல விஷயத்தையும் எடுத்துட்டு கெட்ட விஷயத்தையும் நம்ம அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும், ஒரு தத்துவத்துக்குள்ள கொண்டு வரணும்ன்ற மாதிரி பகத்சிங் சொல்ல வராரு. கடவுள் இல்லைன்றதுதான் என்னோட கோட்பாடும், ஆனா அந்த ஒரு சக்தி இயங்கிட்டு இருக்கு, அதனாலதான் பூமி இயங்குதுன்றது நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பகத்சிங் சொல்றாரு. பகத்சிங் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண நினைச்சாலும் போதிய ஆதாரம் இல்லாதனால மக்களை நம்ப மாட்டாங்க. இவங்க அந்த நம்பிக்கையில ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அதை வந்து நம்ம எப்படியாச்சும் மாத்தணும்ன்றதையும் பகத்சிங் சொல்றாரு. பகத்சிங் ஒரு சில கேள்விகள் எல்லாம் கடவுள் கிட்ட எடுத்து வைக்கிறாரு. இந்த உலகத்தையே கடவுள் தான் படைச்சாரு, உலகத்துல எல்லாமே அவர் தான் படைச்சாருன்னா என் கஷ்டத்தை படைக்கணும். மக்கள் வந்து தினம் தினம் சித்திரவதை அனுபவிக்கிறாங்க, தினமும் கொலை நடக்குது, தினமும் ரேப் நடக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு ஏன் குரல் கொடுக்காம இருக்காருன்னு சொல்லிட்டு பகத்சிங் கேட்கிறாரு. அதே மாதிரி இந்த நீரோ அப்புறம் கெங்குஸ்கான் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கொடுமைகள் இந்த வரலாற்றுல பண்ணிருக்காங்க. இவங்கெல்லாம் ஏன் தண்டிக்கல கடவுள் வந்து? இப்ப வந்து அடுத்த ஜென்மத்துல தண்டிப்பாருன்னா இப்ப அவங்க என்ன கொடுமை வேணாலும் பண்ணிக்கலாமா? எல்லாரும் கஷ்டம் அனுபவிச்சா கடவுள் சந்தோஷப்படுவாரா? சந்தோஷப்பட்டுதான் அவர் வந்து அவர் இன்பத்தை அடையறாரான்ற மாதிரிலாம் பகத்சிங் கேட்கிறாரு. ஒரு தொழிலாளி கடைசி வரையும் உழைச்சுக்கிட்டே இருக்கணும். முதலாளி பாத்தீங்கன்னா அவன் சுரண்டி சுரண்டி தின்னுக்கிட்டே இருப்பான், கடவுள் அதை பார்த்துட்டு சும்மாதான் இருக்குமா? அடுத்த ஜென்ம வரையும் அவங்க காத்திருக்கணுமா? சரி, இந்து மதத்துல தான் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் மதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்பவே தண்டனை கிடைக்கணும்ல, ஏசப்பா வந்து தண்டிக்கணும்ல, ஏன் அவரும் சும்மா இருக்காரு? இது மாதிரி 6 நாள் அவன் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு 7வது நாள் தான் அவனுக்கு ஓய்வு கிடைக்குதுன்னா அது என்ன மாதிரியான சிஸ்டம் இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாமே கேள்வி கேட்கிறாரு. இந்த கடவுள்ன்றது இல்லைன்றது வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களே நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம், உங்களோட நம்பிக்கைன்றதுனால தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் தவிர மிச்சபடி கடவுள் இல்லைன்றது என்னோட கோட்பாடுன்னு சொல்லிட்டு பகத்சிங் சொல்றாரு. பகத்சிங் குற்றவாளிகளை பத்தி என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒருத்தன் குற்றம் செய்யறானோ இல்லையோ அவனுக்கு கேட்ட தண்டனை கொடுத்து அவன் நெறிப்படுத்துறதுக்கு தான் சிறைச்சாலி. அவனை அங்கேயே போட்டு கொடுமைப்படுத்துறது, சித்திரவதைப்படுத்திட்டு தான் இருக்காங்க, போட்டு கொலை பண்றாங்க, அவனை பழிவாங்குற படம்லாம் நடக்குது, போலீஸ்காரங்களே போட்டு குற்றவாளியை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கடவுள் சும்மா தானே இருக்கு, இதெல்லாம் நடக்காம அவனை நல்லவனாவே வச்சிருக்கலாமே, குற்றம் செய்யாத அளவுக்கு நீங்க தடுத்துடலாமே, அந்த அளவுக்கு உங்ககிட்ட சக்தி இருக்கு. அதை தவிர்த்து உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு சொல்லிட்டு வச்சு ஒருத்தவங்களுக்கான உரிமை மறுக்கப்படுது, அவங்களுக்கு இந்த சொசைட்டில அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது, அவங்க இன்னும் தாழ்ந்த ஜாதியாவே இருக்காங்க. உயர்ந்த ஜாதின்னு சொல்றவங்க மேல மேல போயிட்டு இருக்காங்க, தாழ்ந்த ஜாதியாவே இருக்காங்க. அதுக்கான பதிலும் வந்து கடவுள் வந்து கொடுக்கலாமே, ஏன் கொடுக்காம ஒரு அமைதியாவே இருக்காரு? அவர் ஏன் சரி பண்ணாம இருக்காரு? ஒருத்தங்க மட்டுமே மேல போயிட்டு இருக்காங்க, இதெல்லாம் வந்து சரியா? அவங்களோட புராணம் மட்டும்தான் சரி, அந்த புராணத்தை வந்து தாழ்ந்த ஜாதிகாரங்க படிச்சாங்கன்னா காதுல ஏத்த காட்சி ஊத்தணும்ன்ற மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் வந்து கடவுள் வந்து ஆதரிக்கிறாரா என்னன்றது எனக்கு புரியல. இதெல்லாம் அவர் வந்து நினைச்சா சரி பண்ண முடியும், ஒரு பிரச்சனையே நடக்காம அவர் பாத்துக்க முடியும், அவர்கிட்ட எல்லா சக்தியும் இருக்கு, அதை நான் மறுக்க நினைக்கிறேன், அவங்களோட நம்பிக்கையை நான் மதிக்கிறேன். ஆனா அவர் வந்து எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்றதுதான் எனக்கு புரியல. கடவுள்னு ஒண்ணு இருந்தா ஒரு பிரச்சனையை வந்து சரி பண்ணும்ல, சரி பண்ணாம பாத்துட்டு இருக்கிறது என்ன மாதிரியான கடவுள்ன்றது எனக்கு தெரியல. தொழிலாளி முதலாளின்ற அந்த வர்க்க பிரச்சனையிலயும் அந்த கடவுள்ன்ற ஒரு விஷயம் வந்து சரி பண்ண முடியும், அந்த பிரச்சனையிலயும் அந்த கடவுள் சரி பண்ணாம அமைதியா இருக்குன்னா இது என்ன மாதிரியான கடவுள்ன்றது எனக்கு புரியல, இதனாலதான் நான் என் நம்பிக்கையை விட்டேன்ற மாதிரி பகத்சிங் சொல்றாரு. பிரிட்டிஷ்காரன் கொடுமைப்படுத்துறான், எல்லாத்தையும் சிறையில அடைச்சு போடுறான், எல்லாத்தையும் கொள்ளடிக்கிறான், இதெல்லாம் பார்த்துட்டு கடவுள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரா, ரசிக்கிறாரா மக்களோட கஷ்டத்தை? அவருக்கும் கெங்கிஸ்கானுக்கும் இவங்களுக்கும் என்ன இது டிஃபரன்ஸ்? கடவுளும் அவங்களும் ஒண்ணு தானே, அவங்களும் மக்களை கொடுமைப்படுத்தி சந்தோஷப்படுறாங்க, நீயும் அதான பண்ற, நீ எந்த விதத்துல நல்லவன் அப்படின்ற மாதிரி பகத்சிங் பாத்தீங்கன்னா கடவுளை பார்த்து கேட்கிறாரு. பகத்சிங் பாத்தீங்கன்னா போன ஜென்மத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாவம் பண்ணியிருந்தாதான் இந்த மாதிரி ஊனமாவும் குருடாவும் செவிடாவும் பிறக்கிறதுக்கு காரணம்ன்ற மாதிரி புராணங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஆனா அது உண்மை கிடையாது. இது வந்து பயாலஜிக்கலா அவங்க பேரண்ட்ஸ் பண்ற தப்பு, அவங்களோட ஜெனட்டிக்கலா என்ன பிரச்சனை இருக்கோ அதுதான் குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னு தவிர, ரெண்டாவது அவங்க பயாலஜிக்கலா இன்சிஸ்ட் மேரேஜ் பண்றது அது மாதிரி ஒரு சில காரணங்கள்லாம் இருக்குல்ல, இதனால மட்டும்தான் குழந்தைய பாதிக்குதுன்னு தவிர பூர்ண ஜென்மத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாம் கிடையாது.
அது கடவுள் பேரை வச்சு நிறைய விஷயங்கள் வந்து இவங்க சாதகமா கட்டமைச்சுக்கிறாங்க. கடவுள் நம்பிக்கைன்றது எதுக்கு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒருத்தரோட பயத்தை போக்கவும் தைரியத்தை கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அந்த கடவுள் நம்பிக்கைன்றது உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா அது காலப்போக்குல மூட நம்பிக்கையா மாறி ஒருத்தர் பிரிவினைவாதத்துக்கு ஒரு வழிவகை பண்ற மாதிரி ஆயிருச்சு. அதனாலே எனக்கு கடவுள் நம்பிக்கை போயிருச்சு. நான் கடவுள் கும்பிடுறத விட்டுட்டேன். ஏன்னா தூக்குல போடுறதுக்கு முன்னாடி கடைசியா கடவுள்ல கும்பிடுன்ற மாதிரி அங்க இருக்கிற நண்பர் ஒருத்தர் சொன்னாரு. நீ என்ன செஞ்சாலும் நான் கடவுளை கும்பிட மாட்டேன். எனக்கு அகங்காரம் திமிரு பிடிச்சவன்னு நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல. எனக்கு நம்பிக்கை இல்லைன்ற விஷயத்துல நான் உறுதியா இருக்கேன். உங்களோட நம்பிக்கையில நான் தலையிட மாட்டேன். ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி பகத்சிங் சொல்றாரு. பகத்சிங் தூக்குல போட்டதுக்கு அப்புறம் குடியரசு பத்திரிகை ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. பகத்சிங் மெயினா தூக்குல இடுறதுக்கு காரணம் அவர் அந்த லஹோர் இன்சிடென்ட், அப்புறம் அந்த கான்பூர் இன்சிடென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்வால்வ் இருந்தார்ல. அதனால அந்த ஊர் மகாராஜா பாத்தீங்கன்னா தூக்குல போடணுன்ற மாதிரி முடிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து தூக்குல போடுங்கன்னு சொன்னது யாருன்னா மகாத்மா காந்தி. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இருக்காருல்ல, ரோவானூட்ல இருப்பாரு, அவர் தான் முழுக்க முழுக்க காரணம்ன்ற மாதிரி சொல்றாங்க. அவரும் வந்து இவங்களை அந்த தூக்குல போட்டார் பாத்தீங்களா, அவருக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு. நீங்க தான் அடுத்த மகாத்மான்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா மக்களுக்கிட்ட பெரிய வெறுப்பு ஏற்படுது. காந்தியை வந்து ஒழிக்கணும், காந்தியை ஒழிக்கணும், காங்கிரஸ் ஒழிக்கணும்ன்ற மாதிரிலாம் மக்கள் வந்து ஆக்ரோஷம் பண்ணியிருக்காங்க. அவர் அதை கண்டுக்காம இந்த விடுதலை போராட்டத்துக்கு ஃபோக்கஸ் பண்ண போயிட்டாரு. பிரிட்டிஷை விரட்டணும், அந்த உப்பு சத்தியாகிரகம், அப்புறம் ஒரு சில தண்டி இதெல்லாம் போனார்ல, அதெல்லாம் போயிட்டாரு அவரு. காந்தி வந்து இதெல்லாம் கண்டுக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா மக்களை பத்தி அவங்களுக்கு கொள்கைன்றது ஒண்ணு இல்ல, மக்களுக்கு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க, இதெல்லாம் வந்து நான் கேட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு காந்தி கடந்து போயிட்டாரு. இவர் சொல்றது விதத்துல உண்மைதான். தாவேக்காலாம் ஆட்சி பண்ணதுல அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு காந்தி வந்து. பகத்சிங்கை பத்தி இந்த பத்திரிகை என்ன சொல்றாங்கன்னா, குடியரசு பத்திரிகை வந்து பகத்சிங் இருந்தாலும் அவர் கொள்கை பிடிப்போல அவர் உயிரோட இருந்தாரு, அவர் கொள்கை மூலமா இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு, அவர் கொள்கை சாவல, அவர் கொள்கை முடிவுல தெளிவா இருந்ததுனால நம்ம பகத்சிங் இன்னி வரையும் பேசுறோம்ன்ற மாதிரி இந்த பத்திரிகை சொல்றாங்க. குடியரசு பத்திரிகை பகத்சிங் பத்தி இன்னொன்னு சொல்றாங்க. அவர் எழுதின கடிதத்துல கவர்னருக்கு என்ன எழுதுகிறாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற வர்க்க வேட்பாடையும் இங்க இருக்கிற ஏற்றத்தாழ்வையும் சரி பண்ணா மட்டும்தான் இந்தியாவை முன்னேற்ற முடியும். இங்க இருக்கிற வர்ணாசிரமத்தையும் ஜாதியும் வச்சுட்டு நம்ம முன்னேற்ற முடியாது, நம்ம இன்னும் பின்தங்கி தான் போவோன்ற வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கான போராட்டம் நடந்துட்டு தான் இருக்கும். நான் இருக்கணும் இல்லையா, அந்த போராட்டம் நடந்துட்டு தான் இருக்கும். என்னோட கேள்விகள் ஏதாவது ஒரு விதத்துல கேட்கப்பட்டுட்டு தான் இருக்கும். நாலு நாளும் என்னோட கொள்கை உயிரோட தான் இருக்குன்ற மாதிரி பகத்சிங் வந்து எழுதியிருக்காரு அந்த கடிதத்துல. அதே கொள்கை தான் எங்களோட கொள்கைன்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையும் சொல்றாங்க. இதுக்கு எதிரான கொள்கை தான் கொள்கை, காந்திஜியோட கொள்கை. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வர்ணாசிரமத்தினாலதான் இந்தியா வளருது, இந்தியாவோட வளர்ச்சி காரணமே ஜாதி தான்ற மாதிரி அவர் வந்து அந்த காலத்துல சொன்னது. சரிங்களா, அது வந்து மக்களுக்கு எதிரான ஒரு கொள்கை தான் காந்தி வச்சிருக்காரு. காந்தியவாதிகள் பாத்தீங்கன்னா மக்களுக்கு எதிரானவங்க. ஏன்னா அந்த ஒரு காங்கிரஸ்ல இருந்தாரு, காங்கிரஸோட நிலைப்பாடு தான் காந்தியோட நிலைப்பாடு. இப்ப காங்கிரஸ் என்ன பண்றான்னு உங்களுக்கே தெரியும். டிஎம்கே இருந்தாலும் டிஎம்கே, இப்ப இன்னைக்கு விஜய் வந்துட்டான்னு விஜய் காலில் போய் விடுறாங்களே. சந்தர்ப்பவாத அரசியல் தான் பண்ணுவாங்கன்னு தவிர்த்து மக்களுக்கான அரசியல் பண்ண மாட்டாங்கன்றது தான் பகத்சிங் இந்த பத்திரிகையோட நிலைப்பாடு தான். அதனால பகத்சிங்கை தூக்குல போட்டதுனால இவரோட ஐடியாலஜி பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட கொஞ்சம் போய் சேர்ந்துருக்கு. பகத்சிங்கோட ஐடியாலஜி இந்த மாதிரி ஏன் தூக்குல போட்டீங்கன்னு சொல்லிட்டு அரசாங்கத்தையே கேள்வி கேட்க கேட்க அது ஒரு பெரிய புரட்சியை வெடிச்சுது. அதனால இந்த பத்திரிகை என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி யார் பத்திரிகை இந்த மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, இந்த பத்திரிகை இந்த மாதிரி யாரெல்லாம் போராட்டம் பண்றாங்களோ, நாட்டுக்கு நல்லது பண்றாங்களோ அவங்கள தூக்குல போடுங்க, அப்பதான் மக்கள் எல்லாத்தையும் நம்ம முன்னேற்ற முடியும், நல்ல ஒரு கொள்கையை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்கா போட்டு இந்த புக்கை முடிக்கிறாங்க. நான் நாத்திகன்யன். இந்த புக்கு பாத்தீங்கன்னா ஒரு 50 பேஜ் கிட்ட தான் இருக்கு. இங்கிலீஷ்லயும் இருக்கு இந்த புக்கு. என்ன பொறுத்தவரையும் ஒரு ஓகேவான புக்கு தான். நிறைய விஷயம் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இதெல்லாம் ஏற்கனவே நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் தான். நிறைய இதுல கேட்டுட்டேன், நிறைய இதுல நான் படிச்சுட்டேன். ஸோ இதுல புதுசா ஒன்றும் இல்லை. பட் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு இது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் பகத்சிங் பத்தி அப்படின்னா இந்த புக் நீங்க படிக்கலாம். அவ்வளவுதான்.